அனைவருக்கு எனது வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 1 verse 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நாங்கள் சமீபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி இருக்கிறோம். அவர் சிலுவையிலே பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தும்படியாக நாங்கள் காரியங்களை கற்றிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய அந்த 50வது நாளுக்காக, பெந்தைக்கோஸ்தே நாளுக்காக காத்திருக்கிறோம். அன்று அவர்கள் மீது பொழியப்பட்ட ஆவியானவர் இன்று நம் மீதும் பொழியப்படும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வேதம் சொல்கிறது 40 நாள் அளவும் அவர்களுக்கு காணப்பட்டார். 12 காரியங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் அநேக காரியங்கள் இங்கே செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நமக்கு 12 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 காரியங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்தார். அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தங்களினாலே, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஃபேபபிள் ப்ரூஃப்ஸ் அண்ட் மறக்க முடியாத காரியங்கள்னாலே, மறுதளிக்க முடியாத காரியங்கள்னாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அது மட்டுமல்ல, 2வதாக அவர் செய்த காரியம் அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அவர்களுக்கு அந்த காரியத்தை மறுபடியும் அவர் நினைப்பூட்டினதை மறுபடியும் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புவதற்கு நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். அதனால் விசுவாசிக்கிறதுனாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், நாங்கள் கடந்து வருகிற பாதைகள், இதில் ஏதாவது ஒன்று செத்ததாக இருந்திருந்தாலும் இன்றைய நாளிலே நாங்கள் பேச போகிறோம். எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்து அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினாரோ, அதே போல விசுவாசத்தோடு நாங்கள் பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செத்ததாக இருக்கிறது, இது என்னுமே நடக்கப் போவதில்லை, இது இனி துளிர்க்கப் போவதில்லை, இது பட்டு போயிட்டு, இது செத்து போயிட்டு, இது நம்பிக்கையற்று போயிட்டு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எப்படியாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரோ, அதே போல நம்முடைய செத்து போன காரியங்கள் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக எங்களுக்கு காண்பிக்கும்படியாக, அந்த செத்து போன காரியங்கள் உயிரோடு வரும்படியாக நாங்கள் பேச போகிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாப்புலரான வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தருடைய ஆவி எசேக்கியேல் மீது வந்து அமர்ந்தது என்று தொடங்குகிற அந்த 37 அதிகாரம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவர் பார்த்து கேட்கிறார். அவர் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்கே எசேக்கியேலை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் வைத்து இந்த எலும்புகள் உயிரடையுமா, காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதே போல ஆண்டவர் அங்கே சொன்ன காரியம் என்ன, நீ பேசும்போது, நீ அவைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவை உயிரடையும் என்று சொல்லி எசேக்கியேல் பேசின போது அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு வந்ததை பார்க்க முடிகிறது. அன்று அப்போஸ்தலர் 1:3 சொல்லப்பட்டபடியாக அவர் 40 நாளளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அப்போஸ்தலருக்கு காண்பித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்த எலும்புகள், மரணம் அடைந்த காரியங்கள், செத்து போயிட்டு என்று நாங்கள் நம்பிக்கை இழந்த காரியங்கள் எல்லாம் உயிரோடு வரத்தக்கதாக நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு பேசும் போது அவைகள் எல்லாம் உயிரடைந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செத்ததாக இருக்க முடியாது. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் எத்தனை மரண வீடுகளுக்கு போனாரோ, அல்லது எத்தனை பிரேதங்களை சந்தித்தாரோ, அவர் அந்த இடத்திலே அந்த ஃபியூனரலை அவர் கேன்சல் பண்ணினவராக இருக்கிறார். மரித்து போன ஒவ்வொருவரையும் அவர் உயிரோடு எழுப்பினதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நாயினுக்கு ஊருக்கு போகும்போது அந்த விதையுடைய மகனை உயிர்த்தெழ செய்ததை பார்க்க முடிகிறது. 12 வயதான அந்த மகளை உயிர்த்தெழ செய்ததை பார்க்க முடிகிறது. தலித்தா பூமி என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்பினதை பார்க்க முடிகிறது. லாசரு 4 நாளாயிற்று நாளுமே என்றவர்கள் சொன்ன போது உயிரோடு எழுப்பினதை பார்க்க முடிகிறது. எந்தெந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றாரோ அந்த இடத்துல he cancelled the funeral.
He canceled the funeral. அதே போல உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே செத்து போன எல்லாம் கேன்சல் ஆகட்டும், எல்லாம் உயிரோடு எழும்பட்டும். ஓ ரிபாலபா, என்னென்ன காரியங்கள் கேன்சல் ஆக, என்னென்ன காரியங்கள் செத்து போயிட்டு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, இதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, மறுபடியும் இது நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கோமோ, எல்லாம் போயிட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கோமோ, அந்த எல்லா காரியத்திலும் இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடி ஆண்டவருடைய அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்காக காத்திருக்கிறோம். அந்த 40 நாளளவும் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் செத்ததா இருக்கிறதோ எல்லா காரியங்களும் உயிரடையட்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆனபடியினால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தக்க ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணுறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இங்கு ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசத்தை சொல்லிக் கொண்டு வந்த எபிரேய ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறார். அவன் சரீரம் செத்து போயிட்டு அவனுடைய சரீரத்திலிருந்து எந்த ஜீவனும் வர முடியாது, எந்த உயிரும் வர முடியாது, அவனால் பிள்ளை பெற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த சரீரம் செத்த ஒருவனிடத்திலிருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணுறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. சரீரம் செத்த என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷனிடத்திலிருந்து, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடில் நின்று போன அந்த பெண்ணிடத்திலிருந்து ஒரு மகனை, ஒரு ஜீவனை அவரால் உயிர்ப்பிக்க கொண்டு வர முடியும் என்று சொன்னார். ஒரு ஜீவன் அவர்களிடத்திலிருந்து வர முடியும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் செத்து போன எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்ய அவரால் முடியும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசத்தோடு பேசுவோம். என்னென்ன காரியங்கள் செத்ததாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய உறவுகள் செத்ததாய் இருந்தால் அவைகள் உயிரடையட்டும். நம்முடைய ஃபைனான்ஸ் செத்ததாய் இருந்தால் உயிரடையட்டும். எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு செத்ததாய் இருந்தால் உயிரடையட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செத்தது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களும் உயிரடையட்டும். உங்களுடைய மினிஸ்ட்ரி உயிரடையட்டும், உயிரடையட்டும். பேசுங்கள். அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொன்னது போல பேசுங்கள். நீங்கள் பேசுங்கள், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். என்னென்ன காரியங்கள் கண்கள் முன்னாக கொண்டு வாருங்கள். அவை எல்லாம் உயிரடையட்டும். ஆண்டவரே, இந்த காரியம் உயிரடையட்டும், இந்த சம்பவம் உயிரடையட்டும், இந்த காரியம் உயிரடையட்டும். பேசுங்கள். அப்பொழுது அப்படியே நீங்கள் பேசினபடியே எசேக்கியேல் பேசின போது அவைகள் எல்லாம் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரைச்சல் உருவாகட்டும். செத்த காரியங்கள் உயிரோடு வருகிற இரைச்சல் உண்டாகட்டும். அப்படியாக எல்லா செத்த காரியங்களும் ஆண்டவர் 40 நாள் அளவும் அவர்களுக்கு காணப்பட்டார், உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டார். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் செத்த எல்லா காரியங்களும் இந்த நாட்களுக்குள் உயிரடையட்டும். அப்படியாக நம்மை தேவன் ஆசீர்வதி.